அதில் தெரிந்தது அழகு தேவதை அதிசய முகமே. தீப்பொறி என இரு விழிகளும் தீக்குச்சி என என்னை உரசிட கோடி பூக்களாய் மலர்ந்தது மனமே. அவள் அழகை பாட ஒரு மொழி இல்லையே, அலந்து பார்க்க பல விழி இல்லையே. என இறந்த போதும் அவள் எனதில்லையே, மறந்து போய் என் மனமே. வெண்மதி வெண்மதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டி குக்கிங் சேனல். நமக்கு இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வறுத்து அரைச்ச நண்டு மசாலா கிரேவி தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பழுத்த தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 சில்லு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் குக்கிங் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனோடனே வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி நேரம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோடு சேர்த்து லைட்டாக தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன் நான். அப்போ தக்காளி சட்டுன்னு வதங்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வறுத்தரைக்கு தேவையான மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் மலர்ந்து எடுத்துக்கலாம். நான் இந்த டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா 2 நிமிஷம் வாசம் வர வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதும். இப்போ நல்லா வதங்கி வந்த பின்னாடி நான் அதே டீஸ்பூனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்குங்க. வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப மட்டும் ஹையில் வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் பொருட்கள் சேர்க்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா ஹையில் வச்சுட்டோம்னா நல்லா கசந்த தன்மை ஏற்பட்டுரும், சட்டுன்னு வதங்கி வந்துடும், அதுக்காக தான். இப்போ ஒரு 5 நிமிஷமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. பச்சை வாசனைலாம் போன பின்னாடி நம்ம லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேங்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல இப்போ நண்டு மசாலா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு வலுவலுன்னு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மிக்ஸி ஜார் அலசியும் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். தண்ணி அதிகம் ஊற்ற வேணாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நீங்கள் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா நண்டு போடும் போதும் நண்டுலேருந்தும் தண்ணி வரும் சில நண்டில், அதனால் குழம்பா மாறிடும். அதனால் நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சது தான், அதனால் நம்ம ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாது. லைட்டாக கலந்து விட்டோம்னா நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கூட நீங்கள் எதுவும் புளிக்குழம்பு தூள் அந்த மாதிரி கூட வாங்கி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் சீரகத்தூள் அது மட்டும் சேர்த்தா போதும். நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த நண்டுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
அடுப்பை வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இல்லைன்னா மசாலா வந்து கீழே போய் உட்காந்துக்கும், அப்புறம் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம வந்து அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. மசாலா நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து அதே சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம நண்டை வந்து சேர்த்துடலாம். நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க நண்டு, நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ நண்டு வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய நண்டு தான். இது எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு சிம்லேயே வச்சு நல்லா பிரட்டி விடுங்க. அந்த மசாலாலாம் ஃபஸ்ட்டு நண்டோடு சேரணும். அதுக்காண்டி ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நல்லா நண்டை பரட்டி விட்டுட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நண்டு மசாலா வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டனால நண்டோட கலர்லாம் ரெட் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நண்டு நல்லா வந்து வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வந்து இந்த பக்குவத்தில் வந்து இறக்கிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிரும். இப்போ நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட வந்து வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதை ஒரு பிரட்டி விட்டுருங்க. இந்த ரெசிபி பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.